வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதாயந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதாயந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை அவர்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க பிடிச்சிக்கங்க. ஏசப்பா, நான் நிறைய நேரத்தில் தடுமாறுறேன் ஆண்டவரே, நான் தடுமாறுறேன் ஐயா. என் கையை நீங்க பிடிச்சிக்கங்க. நீங்க தானே சொன்னீங்க,
என் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்துன்னு சொன்னீங்கல்ல, நீங்க பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே நான் தடுமாறிடக்கூடாதப்பா, என் வலது கை நீங்க பிடிச்சுக்கங்க, பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. நம்ம அதை மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நீங்க வலது கை பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. நிறைய நேரத்துல சோர்ந்துடுறேன் ஐயா, நிறைய நேரத்துல நான் பயப்படுறேன், நிறைய நேரத்துல ஆண்டவரே என் வாழ்க்கையில அப்படியே ஒரு மாதிரி குழம்பி தவிக்கிறேன் ஐயா. என் வலது கையை நீங்க பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறவர் அவர். மறுபடியும் சொல்ற, உள்ளங்கைகளிலே அவர் வரைந்திருக்கிறார், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர் அவர். நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ அப்பெல்லாம் நினைச்சுக்கங்க. அவர் சொல்லுவார், ஹே நான் உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். நிறைய நேரத்தில் நமக்கு கேள்வி வருதில்லை, ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா, என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே, இந்த பாதையினோட போறனே, நீங்க என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே. சொல்லுவாரே, நான் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். நல்ல இயேசு நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்ன வாழ்க்கை முழுவதும் நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க வாழ்க்கை, நிரப்புங்க ஐயா. இந்த 1ஆம் தேதி காலையில கேளுங்க, ஆண்டவரே உங்களை தவிர்த்து எனக்கு அதுக்கு மிஞ்சி வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்க வேணும் ஐயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. இயேசுவே நீரே என் ஆத்தும நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும். அப்படி சொல்ற உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில கதி, அவர் ஒருத்தர் தான் நமக்கு தஞ்சம். ஜீவனை தந்தவர் எப்படி நம்ம விட்டு விலகுவார் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் விலகவே மாட்டார். ஆமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அவர் முகத்தை பார்த்து, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்தும நேசர், இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர்
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. Thank you Lord. 7 மாதங்கள் அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் அதிவேகமா ஓடுற நாட்கள். ஆனாலும் அவர் நம்மோடு கூட நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. எத்தனை முறை நம்ம நினைச்சோம் டெட் எண்ட் சிச்சுவேஷன்ல முடிஞ்சது. எத்தனை முறை நம்ம நினைச்சிருக்கிறோம். கர்த்தர் நல்ல வராம இந்த நாள்ல நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துல வந்து அவர் நல்லா பாடி துதிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே அவர் முன் குறிச்சிட்டாரு. அதை எந்த சக்தியும் தடுக்கவே முடியாது. நம்மை குறித்த நல்ல நினைவுகளை கொண்டிருக்கிற ஆண்டவர். ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தீமை நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் எப்பொழுது நம்மை குறித்து கொண்டிருக்கிற நினைவுகள் நன்மையானவைகள். 6 மாசத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கலங்கி தவிச்சீங்க. அந்த கலக்கத்தையும் பயத்தை இன்னைக்கு எடுத்தார்ல. இன்னைக்கு நீங்க கலங்கி தவிக்கிற அதே காரியத்தை கர்த்தர் ஒன்று இல்லாம நம்ம வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்துவார். நல்ல இயேசு அவர் நம்முடைய ஆத்தும நேசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழிய தக்கதாக உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு அவர் நன்மைகளால் நம்முடைய வாயை திருப்தியாக்கும்படி நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் 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 வாழ்த்துகிற இந்த வேளையிலே நாம் எல்லாம் சேர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜாவை உம்மை ஆராதிக்கிறோம். நான் என் நாமத்தை பிரசவப்படுத்துகிற இந்த ஸ்தலத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்க சொன்னீங்களே, வந்து ஸ்தோத்திரயா.
விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு. Thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கு. ஆராதனை ஆராதனை உமக்கு. ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் 31 நாட்கள் அவருடைய கரங்களை ஒப்பு கொடு. உள்ளத்தை எதெல்லாம் பயமூட்டுதோ, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வச்சிரு. எரேமியா சொல்றது போல, என் காரியத்தை நம்மிடத்துல சாட்டி விட்டேன் ஆண்டவரே. தூக்கி போட்டுருங்க ஒரு மேல, இன்னைக்கு தூக்கி போட்டுருங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிறீங்க எனக்கு, அதுதான் நான் எப்பொழுதும் ஆண்டவரை பத்தி சொல்றீங்க. நீங்க இருக்கிறீங்களே எனக்கு, அது நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு அது போதும். நான் எப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றேன், நீங்க இருக்கிறீங்களாப்பா. அவர் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் வல்லவர். ஆகஸ்ட் மாதத்தில் 31 நாள் ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஐயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒவ்வொரு நாளும் என்னை நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் என்னை நன்மையும் கிருபையும் தொடரும். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்துல எனக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே என் இயேசுடைய தழும்புகளால் உண்டான சுகம் எனக்கு உண்டு. நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்கிற தேவனுடைய பலத்த கரத்தை நான் காண்பேன். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்வார். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் தகர்த்து போடுவார். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் எனக்கு சமாதானம் உண்டு. நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிழ்ச்சியும் தேவனுடைய வழிநடத்துதலும் எனக்கு உண்டு. நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதம் தேவ பிரசன்னத்தை நான் நிறைவாய் அனுபவிக்கிற மாதம். ஹல்லேலூயா. நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பார். Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களுடைய குடும்பத்தை, வரவை, செலவை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வேலை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், காத்திருக்கிற ஒவ்வொன்றையும் அவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. Thank you Lord. நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்யுங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய திவ்ய பிரசன்னம் ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆட்கொள்ள செய்வீராக. உமக்கு நன்றி, 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 நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தேவனுடைய சமூகத்திலே கூடி வர செய்த இரக்கத்திற்காக, தயவிற்காக அவருக்குள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கலாம். நம்ம வேகமாக சில வசனங்களை தியானித்து முடிப்போம். ஏசாயா 55வது அதிகாரம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வார்த்தைக்காக தியானிச்சுட்டு இருந்த பொழுது இந்த குறிப்பிட்ட வசனம் என்ன மனசை விட்டு அகலவே இல்லை. எத்தனையோ முறை நம்ம 55வது அதிகாரத்தை இந்த வசனங்களை தியானிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கூட இந்த இதிலிருந்து தான் வசனத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். ஏசாயா 55:5 வாசிக்கலாமா எல்லாரும்? இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருக்கிற ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தம் உன்னிடத்திற்கு ஓடி வரும்.
அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இது இங்கிலீஷ் பைபிள், ஃபார் he has glorified thee. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, பிகாஸ் த ஹோலி ஆஃப் இஸ்ரேல் honored you. இந்த 55வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த 13 வசனங்களையும் இந்த அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப வித்தியாசமான வார்த்தை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஒரு 22 டிரான்ஸ்லேஷன் நேற்று உட்காந்து அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா 2 தான் he will honor youன்னு போட்டிருக்கு. மற்ற 20 மொழிபெயர்ப்புகளையும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். தேவன் இத்தனை வாக்குத்தத்தங்களை இந்த 55வது அதிகாரத்தில் கொடுக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது ஏன் எனக்கு திட்டும் தெளிவாய் நம்முடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 53வது அதிகாரத்தில் 52வது அதிகாரத்தினுடைய பின்பகுதி 53வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அனுபவித்த பாடுகளின் மூலமாக தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள் இவைகளிலே ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாம் நம்முடையது. சொல்லுங்க, எல்லாம் என்னுடையது. ஆமென். ஒவ்வொரு வசனத்தையும், இந்த 13 வசனத்தையும் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் மெதுவாக உட்கார்ந்து வாசிச்சு, ஆண்டவரே இது நீர் எனக்கு சொல்லியிருக்கிறீர், நீர் எனக்கு இதை செய்யணும் ஆண்டவரே. நல்ல இன்னும் சூழ்நிலைகள்லாம் மாறலை. இங்கே சூழ்நிலைகள் மாறலை, தெய்வ ஜனங்களுடைய பிரச்சனை ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நீ மேன்மைப்பட்டவன், தேவனாலே மேன்மை அடைந்தவன். அவர் உன்னை பார்க்கும் பொழுது, உன் பிரச்சனைகளை வச்சு நீ உன்னை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி பார்க்கிற. ஆனால் அவருடைய பார்வையிலே அவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் என்னைக்கு உன்னை ரட்சித்தேனோ, என்னைக்கு உனக்கு என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டதோ, என்னைக்கு நீ என்னுடையவன் நான் சொன்னனோ, அன்னைக்கே நான் உன்னை மேன்மைப்படுத்திட்டேன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் நம்மை வெறுமனே ரட்சித்தது மாத்திரமல்ல, உன்னதங்களிலே அவருடனே கூட உட்கார பண்ணி இருக்கிறார். இதை மறந்துடவே கூடாது. ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ரட்சிப்பு வெறுமனே என்ன அப்படி பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தாரு, கழுவி போன்னு சொல்லி விடல. அவர் தம்மோடு கூட நம்மை உட்கார பண்ணி, இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, பிதாவையே அப்பான்னு கூப்பிடத்தக்கதாக குமாரனுடைய ஆவியை நமக்கு தந்து, ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நீ வாழ்க்கையில சுதந்திரித்துக்கொள் என்று சொல்லி ஏராளமாக தாராளமாக நமக்கு கொடுக்கிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு முறை நம்ம பார்க்கும் பொழுது நாம தான் நம்ம ஒரு மாதிரி பார்த்துக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம பார்க்கும் பொழுதே, நீ மேன்மைப்படுத்தப்பட்டவன், நீ மேன்மைப்படுத்தப்பட்டவன். ஹல்லேலூயா. அவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, அவருடைய கண்கள் எப்பொழுதுமே நம்ம அப்படிதான் பார்க்குது. உதாரணத்திற்கு, தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் தகப்பன் எல்லா பிள்ளைகளையும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், இவனை தான் இருப்பான்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான குவாலிஃபிகேஷன் தகுதிகளோடு கூட முன்னால கொண்டு வரான் சாமுவேலுக்கு முன்னால. உன் பிள்ளைங்க இவ்வளவுதானு கேட்டா, தாவீதினுடைய பேரை கூட சொல்லல. அவன் சொன்னான், அங்க ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, தாவீது சொல்லல, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் அவனை எப்படி தெரியுமா பார்த்தாரு? அவனுடைய தகப்பன் அவனை ஒரு மாதிரி பார்க்கும் பொழுது, சகோதரர்கள் அவனை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவன் சகோதரன் சொன்னா, நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்துல விட்டு போயிருந்தா உனக்கு எவ்வளவு துணிகரம் இருக்குன்னு கேட்டவன். ஆனால் தேவன் அவனை எப்படி தெரியுமா பார்த்தாராம்? தேவன் அவனை மேன்மையுள்ளவனாக பார்த்தார். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல அவன் அப்படிதான் சொல்றான், ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக நீர் பார்த்தீர். நீர் என்னை பார்க்கும் பொழுது அப்படி பார்த்தீர். உலகம் என்ன ஒரு மாதிரி பார்க்கும் பொழுது, நீ மாத்திரம் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனின். பிரதர், நான் இன்னைக்கு சொல்றேன், தேவன் உங்களை என்னையும் பார்க்கிற விதம் வேற. ஆமென். நீங்களும் நானும் மேன்மையா இருந்ததுனால ரத்தம் சிந்தனை நான் சொல்ல மாட்டேன். அவர் ரத்தம் சிந்தி மீட்டபடியினாலே அவர் சொல்றாரு, நீ எனக்கு பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். ஆமென். எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ்பா. ஏன் அப்படின்னா, என் ரத்தத்திற்கு ஈடு நான் உன்னை மீட்டு கொண்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கவனிங்க. ஒவ்வொரு முறை ஆண்டோடைய சமூகத்தில் போகும்பொழுது தாவீதை போல நீங்கள் நானும் சொல்லலாம், ஆண்டவரே என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக நீர் பார்த்தீரே ஆண்டவரே, அதற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிற அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இத்தனை நன்மைகள் நீர் எனக்கு தருவீர் ஆண்டவரே. 55வது அதிகாரத்தில் போட்டிருக்க, 54வது அதிகாரத்தில் போட்டிருக்க, இதெல்லாம் நீர் எனக்கு தருவீரா? ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை நான் மகா மேன்மையாய் பார்க்கிறேன்.
நான் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். என் கையில் இருந்து வர்ற மேன்மையை நீ அனுபவிக்கிறிய, நான் மற்ற எதைத்தான் உனக்கு தராமல் இருப்பேன். நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த ஆண்டோடைய அன்பை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்றாதீங்க. ஒரு நாள் அந்த அன்பை நீங்கள் சந்தேகப்படவே படாதீங்க. 55வது அதிகாரத்தை எடுத்து வச்சு, ஏசாவை எடுத்து வச்சு, ஆண்டவரே நீர் என்னை மேன்மையாய் பார்க்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள், இந்த மேன்மையை நாம் நிறைவாய் அனுபவிப்பது மாத்திரமல்ல, அவராலே நாம் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த உலகறிய செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நன்மைகளாக தர்றார். இதைத்தான் இந்த 55வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. நல்ல கவனிங்க. இந்த 55வது அதிகாரத்தில் இருக்கிற 13 வசனங்களும் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்கள் என்ன செய்கிறார் பாருங்க. உதாரணத்திற்கு ஏசாயா 55வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் எழுதிக்கங்க. தேவன் எனக்கு திருப்தியை தந்து தம்முடைய மேன்மை வெளிப்படுத்துகிறார். ஒரு அலையில் சொல்லுவோமா, எனக்கு அவர் திருப்தியை தர்றார். எப்படி? வாங்க 2 வசனங்களை வாசிப்போம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். தண்ணீர் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ரேர் கமாடிட்டி இஸ்ரேலில். நாங்கள் போயிருக்கும் பொழுது கூட அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் போயிட்டு வந்துட்டு சொன்னார், வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்து. ஏன் அப்படின்னு கேட்டால், தண்ணி எங்களுக்கு கிடைக்கல. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு தாராளமாக கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ரேர் கமாடிட்டி. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கூப்பிடும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு ஆண்டவர். ஹேய், ஏ மேன்மைப்படுத்தப்பட்டவனே, மேன்மைப்படுத்தப்பட்டவனே. இந்த டீனரில் சில நேரத்தில் அப்படி கடையில் போனீங்கன்னா சார் 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 சார்ன்னு கூப்பிடுவான். வாங்க வாங்க வாங்க. ஒன்றும் ஃப்ரீயாக தர போகிறது இல்லை, ஒருத்தரும் தர மாட்டான். ஆனால் இங்கே ஆண்டவரே வா, எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. அவரு தர்றதை வாங்கி திருப்தி அடையலைன்னா வேற இதுலையும் திருப்தி வரவே வராது. தானே? வரவே வராது. நான் நேற்று கூட உட்காந்துற அந்த வசனங்கள்லாம் யோசித்தேன். பார்த்தீங்கன்னா சாலமோனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது சொல்லுது, 1 ராஜாக்கள் 11:3 அவனுக்கு 700 மனைவிகள் இருந்தாங்க, மனையாட்டிகள் 300 மறுமனையாட்டிகள் இருந்தாங்களாம். மாத்திரமல்ல, பிரசங்கி 2வது அதிகாரத்தில் நான் தோட்டத்தை வெட்டினேன், வேலைக்காரங்களை சம்பாதிச்சேன், பொண்ணையும் பொருளையும் நிறைய சம்பாதிச்சேன். ஆனால் அவன் எழுதிட்டான், காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறது இல்லை, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆகிறது இல்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி ஆகிறது இல்லை, இதெல்லாம் மாயை. ஆண்டவர் சொல்ற, ஏய் எதுக்கு போய் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற? வா, நான் என் பிரசன்னத்தினால உன்னை நிரப்புறேன். ஆமென். உன்னை திருப்தி செய்யாத ஒன்னிற்காக நீ எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற? நீ வா, நான் உன்னை நிரப்புறேன். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், நான் தான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நம்ம தேடுறேனே. கர்த்தர் சொல்லுவாரு, இங்க பாரு, உனக்குன்னு எதையோ ஒன்றை வச்சுக்கிட்டு உன் பிடியை வேற எங்கேயோ நம்பிக்கிட்டு அது என்ன திருப்தியாக்கு நினைச்சிட்டு நீ என்ன தேடனா? நல்ல கவனிங்க. எல்லாரையும் விட நம்முடைய இருதயங்களை நன்கு அறிந்த தேவன். அவருக்கு தெரியும் யாருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன செக்கு வைக்கணும். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஆனால் அவருடைய எண்ணம் முழுவதும் நம்மை திருப்தியாக்கி நடத்த வேண்டும் என்பது. ஆமென். ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஹென்ரி ஜார்ஜ் என்றவர் சொன்னார், மேன் இஸ் த ஒன்லி அனிமல் தட் இஸ் நெவர் சாட்டிஸ்ஃபைட். மனுஷன் ஒருத்தன் தான் திருப்தி படுத்தவே முடியாது, திருப்தி அடையாதவன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தர்றேன் பாரு திருப்தி. உலகத்தான் சொல்லுவான், திருப்தி அடைய முடியாது. ஆனால் இயேசு சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. ஒரு அலையில சொல்லுவோமா? இந்த மாதத்துல தேவனுடைய பார்வையில நீங்களும் நானும் மேன்மைப்படுத்தப்பட்டபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் திருப்தி ஆக்குறேன். நீ எதுக்கு போயிட்டு ஓடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற? அந்த வசனங்களை வாசிக்க பார்ப்போம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் இன்றைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நேசு வாசிக்கும் பொழுது இவர் ஒருத்தர் தான் பணம் இல்லாமல் வந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு போ, திருப்தி ஆகும். ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறவர். இந்த ஆத்மா திருப்தி ஆயிட்டுனா தெரியும்ல, எல்லாத்துலயும் திருப்தி வந்துடும்.
திருப்தி வந்துடும். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் ஒரு மாதிரி திருப்தியற்ற நிலைமை, சில நேரம் குறைவினால நம்ம திருப்தி இல்லாமல் இருப்போம். ஆண்டவர் திருப்தி தரணும்னு சொல்லும் பொழுது நல்ல கவனிங்க, அதில் எவ்வளோ பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு தெரியும்ல. குறைவில்லாமல் தேவைகளை சந்திக்கும் பொழுது திருப்தி வரும்னா அதையும் அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல செய்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 5 அப்பங்கள் 2 மீன்களை 5000 பேருக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார்ல. அதில் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் அந்த சம்பவத்தை எழுதியிருக்குது. இந்த 4 புஸ்தகங்களையும் ஒரு வசனம் திரும்ப திரும்ப வரும், ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு. ரலிலே சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? திருப்திக்கு அதுக்கும் வயிறார சாப்பிட்றது வேற, திருப்தி வேற. வயிறு நிறைய சாப்பிட்டு சொல்லலாம், ஒரே ஆயில் அரைஞ்சி பண்ணிட்டு போயிடுவான். வயிறார சாப்பிட்டான், கரெக்டு தானே? வயிறார சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு நல்லா கொண்டு போயிடுவான். சில பேருக்கு எண்ணெய் நிறையா இருக்கணும், சில பேருக்கு எண்ணெய் கம்மியாக இருக்கணும், சில பேருக்கு காரம் அதிகமாக இருக்கணும், சில பேருக்கு காரம் கம்மியாக இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, எவனுக்கு எப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படி இருந்துச்சு. அதுதான் இருக்கிறதுலே பெரிய அற்புதம். ஒரு இல்லையே சொல்லுங்க. ஆமாம், என் வீட்டில் சமைச்சிட்டு என்ன நான் ஒழுங்காக கை கழுவுனான்னு சொல்லிட்டு என் வீட்டில் என் மனைவி பார்த்துட்டே இருப்பா. 100 முறை கேட்பேன், நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்பா. என் ஒரு ஆளை திருப்திப்படுத்துறதுக்கு. ஆனால் வந்த எல்லாம் பெருசுலேருந்து திருப்தி வரையில் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு. என்னை திருப்தி ஆக்கிறதுக்கு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நீர் என்ன மேன்மையிலவனா கண்டீர் ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் திருப்தி இல்லாமல் நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு திருப்தி உண்டு, உனக்கு திருப்தி உண்டு. ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இதெல்லாம் இன்னொரு நாள் செய்ய போறதில்லை. அதனால தான் சொல்றேன், சுவிசேஷம் நம்ம கிட்ட வரும் பொழுதே, நாம ரட்சிக்கப்படும் பொழுதே, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுதுன்னு போட்டிருக்குதே. இந்த சுவிசேஷத்தை நான் கேட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், இப்போ அதுக்கு பிறகு நான் தரித்திரனாவே இருப்பேன்றதுலாம் அர்த்தம் இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது எழுதுறாரு, ரோமர் 15:29. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு அதை தந்துட்டாரு பாருங்க. வாசிங்க பாப்போம். நான் உங்களிடத்திலே வரும்போது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, என்ன ரிச்சா போட்டிருக்கு பாருங்க. வாசிங்க, நான் உங்களிடத்திலே வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதங்களோடு கூட நான் வருவேன். I shall come in the abundance blessing of the gospel of Christ. சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இந்த சுவிசேஷத்துக்கு உள்ள அத்தனை இருக்கு பாருங்க. நீங்க வெறுமனே இயேசு பாவிகளை ரட்சிக்காரன்னு கேட்டு போயிட்டே இருப்பீங்க. பவுல் சொல்றாரு, சம்பூர்ணமான ஆசீர்வாதம். நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள். அதனால தான் இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், என்னுடைய ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன் அப்படின்னார். எனக்கு நிறைவா என்னை திருப்தியாக்கி நடத்துகிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஒரு அழிலே சொல்லுவோமா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த நன்மை நமக்கு தருவாராக. விட்டுறவே விட்டுறாதீங்க, அவர் சொல்லிட்டார். எத்தனை நல்ல ஆண்டவர். 2வது பாருங்க, உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நமக்கு தர்றார். 3வது வசனத்தை வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். ஒரு அழிலே சொல்லுவோமா? இது எனக்கு 100% சொந்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே வசனத்தை இயேசுனுடைய மரணத்தோடு ஒப்பிட்டு பின்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 13. அங்கே சொல்லும் பொழுது இதே வசனத்தை எவ்வளவு அழகாக போல சொல்றாரு பாருங்க. வாசிங்க 33 அப்போஸ்தலர் 13:33. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய எனக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவலம் பற்றினார். ஒரு அழையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினதுனாலே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த அதே கிருபைகளை
எந்த கிருபையை கொடுத்தாரோ நல்ல கவனிங்க. அவனோடு பண்ணின உடன்படிக்கையை உனக்கு கிருபையா தரேன்னு சொல்லல. அவனுக்கு நான் எவ்வளவு கிருபைகளை கொடுத்தனோ அந்த கிருபையையே நான் உன் கூடயும் உடன்படிக்கையா ஏற்படுத்துறேன். ஏன்? நான் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். எது கிருபை? தாவீது சறுக்கலையா? சறுக்கு தான் செஞ்சான். தாவீது சறுக்குனான், தாவீது தடுமாறினான், தாவீது அழுதான், தாவீது புலம்பிக்கிட்டே இருந்தான். கர்த்தர் எல்லா சூழ்நிலை அவனுக்கு கிருபையில கொடுத்தாரு. அதே கிருபையை உடன்படிக்கையாக ஏற்படுத்தியிருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். ஆமென். மறுபடியும் சொல்றேன், என்றைக்கோ தீர்க்கதரிசி சொன்னதில்லை. இயேசுவின் மரணத்தினாலே, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே இவைகள் எல்லாவற்றையும் அவர் என்னோடு கூட உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த தாவீது பாருங்க, அவன் கடைசி நாட்களில் சொல்லும் பொழுது சொன்னான். அன்னைக்கு கூட ஒரு இடத்துல இதை வாசிக்கும் பொழுது வாசிங்க 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம். நல்ல கவனிங்க. அதுக்கு முந்தைய 2 வசனங்களும் இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனம். எங்கெல்லாம் வாக்கு தத்தம் உண்டோ அங்கெல்லாம் இயேசு முன்னால நிற்பாரு. எங்கெல்லாம் இயேசு முன்னால நிற்கிறாரோ அங்கெல்லாம் அந்த வாக்கு தத்தம் ஒன்றும் குறை இல்லாம 1% கூட தவறாம என் வாழ்க்கையில் உண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்க. நீங்க அதுக்கு முந்தின 2 வசனங்களை வாசிங்கன்னா இயேசுவை குறித்த வாக்கு தத்தங்களை சொல்லிட்டு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு தான் தாவீது கருடின நிச்சயமான கிருபையில உன்னோட உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன்னு சொன்னாரே. 5வது வசனம் பாருங்க, வாசிங்க. அவன் சொல்றான், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள்ல ஒன்று. அவன் சொல்றான், எனக்கு அவர் திட்டம் பண்ணியிருக்கிறது என்ன தெரியுமா? நிச்சயமான உடன்படிக்கை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் வெல் பிளான் பண்ணி, வெல் பிளான்டு காவனண்ட். அந்த கவனன்ட்ல ஒன்று கூட குறைவே இல்லை. அது நித்திய உடன்படிக்கை, நிச்சயமான உடன்படிக்கை, சகலமும் திட்டம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இயேசுவின் ரத்தத்தினால உண்டான உடன்படிக்கையை கவனிங்க. அதில் ஒன்றும் குறைவில்லை. திருப்திக்கு குறைவில்லை, சமாதானத்திற்கு குறைவில்லை, அவருடைய நடத்துதலுக்கு குறைவில்லை, அவருடைய பாதுகாப்புக்கு குறைவில்லை, அவருடைய பராமரிப்பிற்கு குறைவில்லை. அவன் சொல்கிறான், சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கு. நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவன் சகலத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் சகலத்தையும் அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். என்னோட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவருடைய திட்டமிடுதலின்படியே நடந்து வருகிறது. அதை எனக்கு அவர் கிருபையாய் தந்தார். அந்த கிருபையை அவர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவனுக்கு இவ்வளவு வாழ்க்கையில சறுக்கின பொழுதும் அவன் ஒண்ணுமே இல்லாம ஆடுகளின் பின்னாக அலைந்த ஒருத்தனை கொண்டு போய் ராஜாவை உட்கார வச்சுட்டு பரலோகத்துல 3 முறை அவன் பேர் வேற அங்க எக்கோய். 3வது அதிகாரத்திலே, 5வது அதிகாரத்திலே, 22வது அதிகாரத்திலே, நான் தாவீதின் வேர், தாவீதின் வேர், தாவீதின் வேர், தாவீதினுடைய திறவுகோலை உடையவன். இந்த பிளான் நமக்கு தெரியாம நிறைய நேரத்திலமா புலம்புறது உண்டு. உதாரணத்திற்கு நீங்க 1 சாமுவேல் 27:1 நீங்க வாசிங்கன்னா, அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. தாவீது சொன்னா, நான் என்னைக்காவது சவுல் கையில செத்துருவேன் என்று தன்னுடைய இருதயத்தில் யோசித்தான்னு போட்டிருக்கு. தேவன் அவனோட எப்போ உடன்படிக்கை பண்ணாரு? அவன் பிறக்கறதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அவன் பண்ணிட்டாரு, அவனை நினைச்சிட்டாரு, கிருபை கொடுத்துட்டாரு, அந்த கிருபை உடன்படிக்கை ஏற்படுத்திட்டாரு. ஆனால் 1 சாமுவேல் 27:1 பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் சவுல் கையில் செத்துருவேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தானா. இன்னைக்கு எந்தெந்த பிரச்சனை நினச்சி யார் யோசிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு தெரியல. முடிஞ்சது, கதை முடிஞ்சது. இது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும், இது நான் நினச்ச மாதிரி நடக்காது, இது அப்படி போயிடும். நான் சொல்கிறேன், இதே தாவீது நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான்னு போட்டிருக்கோம். அழிலே சொல்லுவோமா? ஏன்? அவன் வாழ்க்கையில் தேவன் பண்ணின உடன்படிக்கை, சகலமும் திட்டம் பண்ணப்பட்ட நேர்த்தியான நல்ல உடன்படிக்கை. ஆமென். இயேசுனோட ரத்தத்தினால உண்டான உடன்படிக்கை. நான் சொல்கிறேன், அதில் ஒரு பழுது இல்லை. இயேசுனுடைய வாழ்க்கையில் பழுது இல்லை. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம், அதற்கு பேர குற்றமற்ற ரத்தம், மாசில்லாத ரத்தம். அந்த ரத்தத்தினாலே உண்டான உடன்படிக்கையில் ஒரு நாளும் ஒரு குறைவும் இருக்க போகிறது இல்லை. ஒரு சின்ன ஃப்ளா கூட அதில் கிடையவே கிடையாது. அந்த நல்ல உடன்படிக்கைக்காக எல்லாரும் கரங்கள் ஊற்றி சத்தம் வர இல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லவர், 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 நல்லவர். அதனால தான் வாழ்க்கை முடிக்கும் பொழுது அவன் சொன்னான், 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 1வது வசனத்தில், தேவனாலே மேன்மையாய் உயர்த்தப்பட்ட மனுஷன். நான் சொல்றேன், தேவனால் மேன்மையாய் உயர்த்தப்பட்ட மனுஷன் நல்ல ஆண்டவர். ஆமென். 3வது காரியம்,
அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறபடியினாலே தம்முடைய பிரசன்னத்தை இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, வாழ்க்கை முழுவதும் நிறைவாய் கட்டளையிடுகிறார். 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:6வது வசனம். மறுபடியும் சொல்கிறேன், ஏதோ பாயிண்ட்டுக்காக நான் இதை சொல்லலை, அதில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. வேணா இந்த வசனத்தை நம்ம வாசிடலாமா? இது எவ்வளோ நிச்சயமான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு 10-11 வசனங்களை வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ கண்ணால பார்க்குறியே. மழை இறங்கி வருது, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குது, விதைக்கிற விதை அது விளைய செய்து. உண்மைதானே அப்படின்னு? ஆமாண்டவரை கண்ணில் தான் பார்க்குறேன்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமா, நீங்களும் நானும் விரும்புறதெல்லாம் ரொம்ப லோ. நீங்களும் நானும் விரும்புறது ரொம்ப லோ. நம்ம அறிவுக்கு தான் அப்படி யோசிக்கிட்டே இருப்போம். இப்படி இருந்தால் பரவாயில்லையே ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்து அதை நான் என்ன நோக்கத்திற்காக அனுப்பினேன் அந்த காரியமாகும்படி வாய்க்கும். இல்லையோ சொல்லுவோமா? இதை ஏன் தெரியுமா அவர் சொல்றாரு? நான் விரும்பினதை செய்யும்படி. ஆண்டவர், நான்லாம் ஒன்ன விரும்பிட்டு இருக்கிறேன். சங்கீதம் 20 சொல்லுது, அவர் வந்து மன விருப்பத்தின்படியே தந்தொருளி உடைய வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்னு போட்டிருக்க. ஆண்டவர் சொல்றாரு, ஓ மன விருப்பம் அவ்வளவுக்கு தான் இருக்கும். அதை முன்னாலே சொல்லிடுறாரு, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ, உன்னை குறித்து நீ நினைச்சிருக்கிற நினைவுகளுக்கும், உனக்கு நீ யோசிச்சு வச்சிருக்கிற வழிக்கும், உனக்கு நான் வச்சிருக்கிற நினைவுகளுக்கும் என்னுடைய வழிகளுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ சொல்லுங்க. என்னை குறித்து நன்மையான நினைவுகளை கொண்டிருக்கிறவரை ஒரு சொன்னார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேர் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையில் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. நிறைய நேரத்தில் நான் இப்படிலாம் நினச்சேன் ஆண்டவரே, ஆனால் இப்படி ஆயிட்ட ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வார், நீ நினச்ச நினைப்பு அவ்வளவு, ஆனால் ஏன் நினைப்பு வேற. என்னுடைய நினைப்பு உன்னுடைய நன்மைகளுக்கு ஏதுவானது. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். சகலத்தை நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுக்கிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். இப்போ வாசிங்க, அந்த 3வது குறிப்பை வாசிடலாம். அடுத்தது நம்ம மேன்மையா இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனத்தை பாருங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை கூப்பிடுங்கள். இது உங்களுக்கு எனக்கும் தேவன் நம்மோடு கூட நடக்கிற நல்ல அனுபவம் பாருங்க. அவரை கண்டடையத்தக்க சமயம், அவர் சமீபமா இருக்கையில், அவர் சமீபமா இருக்கையில், அவர் சமீபமா இருக்கையில். ஒவ்வொரு நாளும் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எதுன்னு மோச சொல்கிறான் ஆண்டவர். அதை தான் சொன்னார், நாமத்தினால எதை கேட்டியா அதை நான் உடனே உனக்கு செய்வேன், உன் கூடவே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் உன் கூட இருக்கிறேன். வசனம் சொல்லுது கண்டடையத்தக்க சமயம். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு தான் பிரச்சனை. கூட இருக்கிறாரு, தேடி கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு, ஆனால் தேடாமல் சமீபமாக இருக்கிற ஆண்டவர் ருசிக்காமல் இருக்கிற பாருங்களேன். ஒரு வசனம் உண்டு, ஏசாயா 58:9. தேட வேண்டிய விதத்தில் அவரை தேடணும் பாருங்க. காலையில் எழுந்து கொட்டாய் விட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது பாருங்களேன். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன்னு யார் சொல்லுங்க பார்ப்போம்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஹியர் ஐ எம் லார்ட், ஹியர் ஐ எம். சாமுவேல் சொன்னான், ஏசாயா சொன்னா, இங்கே சொல்றாரு ஹியர் ஐ எம். இங்கிலீஷ் பைபிள் தான் போட்டிருக்கு ஹியர் ஐ எம், ஹியர் ஐ எம், இந்த இருக்கிறேன். ஒன்று அவ்வளவு நிச்சயம் மாத்திரம் இல்லை, சில பிள்ளைங்கம்மா அப்படின்னு கூட இந்த இருக்கிறேன் பார், என்ன அன்பு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறேன், நீ கூப்பிடும் பொழுது, நீ தேடும் பொழுது ஒன்று விட்டு நான் முகத்தை மறைச்சிப்பேனா என்ன? பிரதர், நீங்களும் நானும் அவரை கூப்பிடலன்றது தான் அவருக்கு குறையே தவிர, ஆமென், எப்பொழுது கூப்பிட்டாலும் எப்பொழுது தேடினாலும் நமக்கு செவி கொடுக்கிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர். நான் அடுத்த அதான் ஏற்கனவே அந்த காரியத்தை சொன்னேன், நம்மை குறித்த நல்ல நினைவுகளை கொண்டிருக்கிறார். தாவீதின் இடத்துல யோனத்தானுடைய குமாரன் மேவிபோசத்தை வந்து சொல்லும் பொழுது சொல்றான், செத்த நாயை போல இருந்து என்ன நீர் இவ்வளவு நினைச்சிற, டெய்லி உடைய அசனத்துல உமோடு கூட இருந்து சாப்பிட்றதுக்கு நீர் எனக்கு உதவி செஞ்சிற ஆண்டவரே. நல்லவர். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன்,
உன்னை நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். ஆமென். கடைசியாக 2 வசனங்களை வாசி முடிச்சிடலாமா? 12:13. நம்முடைய எண்டு இப்படி தான் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் இப்படி தான் இருக்கும். ஏன்? அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறபடினாலே. வாசிங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். எவைகளெல்லாம் உங்களுக்கு தடைகளாக இருந்ததோ, பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் அடையாள சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர், இதில் ஒரு வார்த்தையும் கூட நான் தவற விட போகிறது இல்லை. இதெல்லாம் செஞ்சு நான் உன்னை மேன்மைப்படுத்தணும் ஒரு சொல்லலை, உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். அதனால இந்த மேன்மையை நீ மாத்திரமல்ல, மற்றவருடைய கண்களும் காணத்தக்கதாக இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு நான் நிறைவாய் தருவேன். ஒரு அடையிலே சொல்லுவோமா? ஆமென். ஒரு ஊழியக்காரர் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தவர். அவருக்கு திடீர்னு உதவி செய்யணும்னு ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பெரிய பாரத்தை போட்டார். இவர் சரி மொத்தம் அனுப்பணும், அவர் என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் அவருக்கு ஒரு பெரிய தொகையை, அப்படி இப்போ தானே டிரான்ஸ்ஃபர் ஜிபே, அப்போ செக் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார். செக் அனுப்பும்பொழுது கவரில் அண்ட் மோர் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் எழுதினார். அண்ட் மோர் டு ஃபாலோ. முறை கவரை வாங்கும்பொழுது அந்த ஊழியக்காரருக்கு ஒன்றுமே புரியல. என்ன அண்ட் மோர் டு ஃபாலோ பார்த்தாரு. அது முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த செக்கு வந்துச்சு. அதுக்கு மேலே அண்ட் மோர் டு ஃபாலோ. ஓஹோ, இதுதான் பொழுத்துருது, பின்னால் வருது. செக்கை வாங்கிட்டு அடுத்து பிரிச்சா அண்ட் மோர் டு ஃபாலோ. அந்த ஊழியக்காரர் ஒரு வேளை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அண்ட் மோர் டு ஃபாலோ எழுதாமல் இருக்கலாம். குமாரனையே தந்தவர் நான் சொல்கிற ஒவ்வொரு முறையும் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது பின்னால் எழுதுவார் அண்ட் மோர் டு ஃபாலோ, அண்ட் மோர் டு ஃபாலோ. ஆமென். இவ்வளோ தானே ஆண்டவரே? தாவீதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொன்னாராம், உனக்கு நான் செஞ்சது கொஞ்சம், அண்ட் மோர் டு ஃபாலோ. பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்கள், வேணா வீட்டில் போய் எழுதி போடுங்க, அண்ட் மோர் டு ஃபாலோ சேஸ் த லார்ட். ஹல்லேலூயா. நல்லவர் இருக்கிறார். நான் சொல்கிறேன், நல்லவர். நீ மேன்மைப்படுத்திருக்கிறீர் ஆண்டவரே, மேன்மைப்படுத்திட்டு இதெல்லாம் நீர் எனக்கு செய்யாமல் இருப்பீரோ. நல்ல இயேசு, நல்லா துதிங்க அவரை, நல்லா துதிங்க. நீர் நல்லவர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவர், நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறவர். வராமே நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிற நல்லவர். தேங்க்யூ லார்ட். மேன்மைப்படுத்துவார்ல, மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த புது மாதத்தை தந்த ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டே. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டே. காலடி தெரியாமற் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமற் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன்,
என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், என்னை மேன்மைப்படுத்தின என்னுடைய ஆண்டவரிடத்தை நான் ஒப்படைச்சிட்டேன். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நடத்துவார், நேர்த்தியாய் நடத்துவார், ஆமென், திருப்தியாக்கி நடத்துவார். தெய்வீக சமூகத்தை தந்து உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன் நம்மை நடத்துவார். மறுபடியும் இந்த புது மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மேன்மைப்படுத்தின நல்ல ஆண்டவர் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா வாக்குத்தத்தங்களையும் எங்கள் கர்த்தர் சொந்தமாக்கி நீர், உமக்கு ஸ்தோத்திரம். அதை உரிமை பாராட்டுகிறோம். ஆண்டவரே, ஊழியனாய் இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வர முடியாத குடும்பங்களை நினைக்கிறோம். தேவ மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்றைக்கு சொன்ன நல்வார்த்தைகளிலே ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போகாது. அதனுடைய வாயினாலே சொன்னது வலதுகரத்தினாலே கர்த்தர் நிறைவேற்றுவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். சுகமும் பலனும் உண்டாகட்டும். மருத்துவமனையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொண்டு வாரும், சாட்சியாய் நிறுத்தும். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையில் தசம்பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மல்க 3:10 வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டுமாய் ஆசீர்வாதங்களை வருஷிக்கப்படும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தினை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சியும் விடுதலையும் கட்டளையிடுவாராக. ஆமென்.